தியானத்திற்காக எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பூமியில் வாழ்கிற நாட்களிலே பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தத்தை உண்டு பண்ணும்படியாக தேவன்தாமே கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்பது யாரை குறிக்கிறது? தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறிக்கக்கூடியதாயிருக்கிறது. இந்த வசனத்திலே நம்மை அல்லாமல் என்று வாசிக்கிறோம். அது யாரை குறிக்கிறது? அது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறிக்கிறது. அவர்கள் என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும், நம்மையல்லாமல் என்பது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதே வசனத்திலே நாம் படிக்கிறோம், அவர்கள் நம்மையல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு என்று வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவிக்கிற பரிசுத்தவான்களுக்கு பூரணமாக காணப்படுகிறது, பூரணத்தை உண்டாக்குகிறதாய் இருக்கிறது. அது என்ன என்பதையும் நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்று படிக்கிறோம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத விசேஷமான நன்மை ஒன்றை தேவன் நமக்காக என்ன செய்கிறார்? நியமித்திருக்கிறார். அது என்ன என்பதையும் நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியாக இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க கேட்ட வேத வசனத்திலே 4 பகுதிகளை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அனுபவம், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அனுபவம், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பூர்ணமாக்குகிறது என்பது. அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத விசேஷமான ஒரு நன்மையை தேவன் நியமித்திருக்கிறார். அது என்ன என்பதையும் தியானிக்க தேவன் நமக்கு இந்த காலை வேளையிலே கிருபை செய்வாராக. எல்லாருடைய இருதயத்தையும் தேவன் இந்த வேத பகுதிக்குள்ளாக ஒருமுகப்படுத்தும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். முதலாவது தெய்வ பிள்ளையே, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணமாகாதபடிக்கு என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் கொடுத்த ரட்சிப்பு தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பூரணத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அதை நாம் எப்படி நிரூபிப்பது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினது கிருபையின் காலத்திலேதான். நாம் ஆதியிலிருந்தே
இப்பொழுது இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் பல பகுதிகளாக பிரிக்கலாம். மனசாட்சியின் காலம், நியாய பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம். இப்படி நாம் என்ன செய்யலாம் என்றால் காலங்களை பிரிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்திற்காகவும் இரத்தத்தை சிந்தினது கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து வந்த ஜனங்கள் தங்களுடைய பாவ நிவர்த்திக்காக அவர்கள் என்ன செய்து வந்தார்கள் என்றால் பலி செலுத்தி வந்தார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அந்த பலியின் முகாந்திரமாய் அவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது. ஆனால் அந்த பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படவில்லை. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு வரும்போது, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார் என்று படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து வந்த ஜனங்கள் ஆத்துமா இல்லாத மிருகத்தையாவது பறவையையாவது தங்கள் பாவ நிவர்த்திக்காக என்ன செய்து வந்தார்கள் என்றால் பலியாக செலுத்தி வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் பாவம் செய்யும் போது அந்த பாவத்திற்கு ஏற்ற வண்ணமாக, அவர்களுடைய பாவத்தின் தன்மைக்கு ஏற்ற வண்ணமாக பலியையும் அவர்கள் செலுத்தி வந்திருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களுக்கு பூர்ணமான ரட்சிப்பு உண்டாகவில்லை. தெய்வ பிள்ளையே, லேவியராகமம் எழுதின புஸ்தகத்திற்கு வரும்போது ஒரு மனுஷன் தான் செய்த பாவத்திற்கு எப்படி அவர்கள் அந்த பாவத்தின் தன்மைக்கு ஏற்ற பிரகாரமாக இன்னென்ன பறவைகளை பலி செலுத்த வேண்டும், இன்னின்ன மிருகங்களை பலியிட வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கலாம். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளையாக, பிரமாணமாக காணப்பட்டது. இந்த கட்டளையும் பிரமாணமும் பழைய ஏற்பாட்டு கால ஜனங்களுக்கு யார் மூலமாக கொடுக்கப்பட்டது? மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, எப்படியெனில் மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு என்று வாசிக்கிறோம். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று அங்கே மோசே ஜனங்களுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படியானால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது தேவனுடைய பிரமாணமாயிருக்கிறது. அப்படியே பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து வந்த ஜனங்கள் தங்களுடைய பாவத்தின் தன்மைக்கு ஏற்ற பிரகாரமாக பாவங்களுக்கு மன்னிப்பை தேடிக்கொள்ளும்படியாக தேவனுடைய கட்டளைகளின்படி, பிரமாணத்தின்படி அவர்கள் மிருகங்களையும் பறவைகளையும் பலி செலுத்தி வந்தார்கள். ஆனால் அந்த பலியிலே அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகவில்லை, பாவ நிவர்த்தி உண்டாகவில்லை. பாவங்கள் மூடப்பட்டு கொண்டே வந்தது என்பதை இந்த வேத பகுதிகளை நாம் ஆழமாக தியானிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினால் வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே என்று படிக்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் இந்த வேத பகுதியை நீங்கள் எல்லாரும் வாசித்தீர்கள்.
இதிலே நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன தெரியுமா? நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? அந்நாட்களிலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, தேவன் மோசேக்கு கொடுத்த பிரமாணத்தின்படி ஜனங்கள் வெள்ளாட்டுக்கடா, காளைகளையும் பறவைகளையும் பலி செலுத்தி வந்தார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்திற்கென்று பலி செலுத்தின பின்பு தங்களுடைய ஜீவியத்திலே பாவம் உண்டு என்கிற மனசாட்சி உடையவர்களாகவே தான் காணப்பட்டிருக்கிறார்கள். பலி செலுத்தின பின்பு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய மனசாட்சியை பெற்றுக்கொள்ள கூடாதவர்களாய் இருந்திருக்கிறார்கள். ஆகவே வருஷந்தோறும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? வேதம் சொல்லுகிறது, வருஷந்தோறும் நினைவு கூர்ந்து அவைகளுக்காக என்ன செய்து வந்திருக்கிறார்கள்? பலியிட்டு கொண்டே வந்திருக்கிறார்கள். அது நிமித்தமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? அவர்கள் செய்த பலியினாலே அவர்களுடைய மனசாட்சி, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று என்று சொல்லக்கூடாததாக காணப்பட்டிருக்கிறது. ஆகவே வருஷந்தோறும் அவர்கள் அந்த பாவங்களை நினைவு கூர்ந்து என்ன செய்து வந்திருக்கிறார்கள்? பலி செலுத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். இன்னொரு கருத்தும் அதிலே காணப்படுகிறது. புதிதாக அவர்கள் செய்கிற பாவங்களுக்கும் அவர்கள் என்ன செய்து வந்திருக்கிறார்கள் என்றால், அந்த பாவத்தின் தன்மைக்கு ஏற்ற பிரகாரமாக பலி செலுத்திக் கொண்டேதான் வந்திருக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு முழுமையாக உண்டாய் இருந்ததே. ஆனால் மறுபடியுமாக அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள் என்றால், அவர்களுக்கு நல்ல ஒரு மனசாட்சி உண்டாயிருக்கும். மறுபடி அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? பாவத்தை செய்திருக்க மாட்டார்கள். மீண்டும் அவர்கள் பலி செலுத்தி இருக்க வேண்டியதா இருந்திருக்காது. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்மனசாட்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலியாக அவர்கள் செலுத்தின பலி அவர்களுக்கு ரட்சிப்பை பூர்ணப்படுத்தவில்லை. அல்லேலூயா. அப்படியானால் அவர்களுக்கு ரட்சிப்பு பரிபூர்ணமாக உண்டாகவில்லை என்று சொல்லலாமே தவிர, ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு பரிபூர்ணப்படவில்லை. ஒரு சுத்த மனசாட்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் 14ஆம் வசனத்திற்கு வாருங்கள். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யார் தங்களை முழுமையாக பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுக்காக தேவன் என்ன செய்தாராம்? ஒரே பலியாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து ரட்சிப்பை என்ன செய்திருக்கிறார்? பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே முற்காலங்களிலே பாவங்கள் உண்டாயிருந்ததென்றால் அவைகளுக்காக நாம் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாவங்களை எல்லாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து, இயேசுவே நீர் அதற்காகவே எங்களுக்காக பலியாக மாண்டீர், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே நீர் இரத்தத்தை சிந்தினீர், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே இனி வெள்ளாட்டு கடாவினாலோ காளைகளினாலோ பறவைகளுடைய இரத்தத்தினாலோ அல்ல, நானே உங்களுக்காக பலியாக மாழ்கிறேன் என்று சொல்லி எங்களுக்காக பலியாக மரித்தீரே. இனி எங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் தோன்றாத வண்ணம் எங்களுக்கு ஒரு சுத்த மனசாட்சியை கொடுக்கும்படியாக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே. எங்கள் பாவங்கள் இப்படியாக காணப்படுகிறது, இரத்தாம்பர சிவப்பை போன்ற பாவங்களாக காணப்படுகிறது என்று சொல்லி அறிக்கை செய்கிற வேளைகளிலே அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய அறிக்கைகளை கேட்கிற தேவன்
அந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சிந்தப்பட்ட பிரமாணத்தின்படி உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து விட்டு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சுத்தமுள்ள மனசாட்சி கொடுக்கப்படுகிறது. அதனோடு கூட ஒரு தூது வருகிறது, இனி பாவம் செய்யாதே. அப்படியானால் அந்த சுத்த மனசாட்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் ஒரு சின்ன பாவம் செய்வதற்கும் நாம் என்ன செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்றால் அஞ்சுகிறோம். அது யாரு குறித்தென்றால் மனுஷனுக்காக அஞ்சுகிற பயம் அல்ல, மனுஷர்கள் காண்பார்கள் என்று சொல்லி பயப்படுகிற பயம் அல்ல. தேவன் என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று தேவனுக்கு ஏற்ற பயத்தோடு நடுக்கத்தோடு அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படியான சுத்த மனசாட்சியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படிதான் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை ஸ்தாபித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு பூரணம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு முதல் படிதான். அல்லேலூயா. ஆனால் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு பூர்ணமாக மாறுகிறது. அது எப்படி என்று தியானிப்பதற்கு முன்பாக இதே அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திற்கு வருவோம். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அப்படின்னா நம்முடைய பாவங்களை தேவன் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக, அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்ததின் மூலமாக, சுத்த மனசாட்சியை கொடுப்பதின் மூலமாக இனி அந்த பாவங்களை நினைப்பதில்லை என்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் 18ஆம் வசனத்திற்கு வாருங்கள். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறபடியால், அவர் பாவ மன்னிப்பை உண்டாக்கி சுத்த மனசாட்சி உங்களுக்கு கொடுத்தபடியினால் இனி நீங்கள் வேறொரு பலியை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையே என்று எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பலி மேன்மையான பலியாய் இருக்கிறது. அது வெள்ளாட்டுக்கடாவை பலி செலுத்தக்கூடிய பலியை போல அல்ல, அது காளையை பலி செலுத்தக்கூடிய பலியை போல அல்ல, அது பறவைகளை பலி செலுத்தக்கூடிய பலியை போல அல்ல. இது தேவனுடைய குமாரனே வந்து பரிசுத்த இரத்தத்தை ஆத்துமா உள்ள ஒரு இரத்தமாக அது சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு சுத்தமான சாட்சி கொடுத்திருக்கிறபடியால் இனி நீங்கள் உங்கள் பாவத்திற்காக வேறொரு பலியை செலுத்த வேண்டியது இல்லை. அல்லேலூயா. கிருபையினாலே அவருடைய இரத்தத்தை கொண்டு தேவன் நம்மை மீட்டிருக்கிறார். பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டவன் மீண்டும் பாவம் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் பாவ மன்னிப்பையோ மீட்பையோ சுத்த மனசாட்சியோ பெற்றுக்கொள்ள இயலாது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தமே அல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் பாவ மன்னிப்பையோ தெய்வ பிள்ளையே மீட்பையோ ரட்சிப்பையோ பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய இரத்தம், வேதம் சொல்லுகிறது, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. இந்த ஒரு சத்தியம், இந்த ஒரு சத்தியத்திற்கு ஏற்ற மனசாட்சி, இந்த ஒரு சத்தியத்திற்கேற்ற அனுபவம் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு இல்லாதிருந்தபடியினால் அவர்கள் தங்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்தினார்கள். ஆனால் பாவம் முழுமையாக மன்னிக்கப்பட்டது என்கிற நல்மனசாட்சி இல்லாதபடியினால் மறுபடியுமாக பாவத்தின் தன்மை அவர்களுக்குள்ளாக பாவத்தை கொண்டு வந்தது. மீண்டும் பலி செலுத்தினார்கள். பழைய பாவங்களை
நினைவு கூறுகிறவர்களாக வருடந்தோறும் பலி செலுத்தக்கூடியவர்களாகவே காணப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பும் கூட பரிபூர்ணப்படவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலேயோ இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மூலமாக தேவன் ரட்சிப்பை முதல் படியாகவே வைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. காரணம், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நாம் பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் அங்கத்தினராக மாறுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ரட்சிப்பின் வேலையை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ரட்சிப்பின் வேலையை முதல் படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினதற்கு பிறகுதான் ஞானஸ்நான அனுபவம் என்கிற புதிய உடன்படிக்கைக்குள்ளாக, தேவனோடு உள்ள உடன்படிக்கைக்குள்ளாக நடத்துகிறார். அதன் பிறகு நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய முதல் படியாகிய பாவ மன்னிப்பின் நிச்சயமாகிய சுத்த மனசாட்சியாகிய ரட்சிப்பு தான் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு பூரணமாக காணப்படுகிறது. அந்த ரட்சிப்பு என்கிற பூர்ணத்துக்கு மேலாக பரிசுத்தாவியை பெற்று ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக திகழ்ந்த அனுபவம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு உண்டாயிருக்கவில்லை. அப்படியானால் நாம் பெற்றிருக்கக்கூடிய ரட்சிப்பு தான் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு பூரணம் என்பதை எதன் மூலமாக நாம் நிரூபிக்கலாம்? எந்த சத்திய வசனத்தின் மூலமாக நாம் அதை நிரூபிக்க முடியும்? பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் மிருகங்களையும் பறவைகளையும் பலி செலுத்தினதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு பரிபூர்ணப்படவில்லை. ஆனால் எபிரேய நிரூபக்காரன் எழுதுகிறான், அவர்கள் நம்மையல்லாமல் பூர்ணமாகாதபடிக்கு. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அனுபவம் தான் அவர்களுடைய வாழ்க்கையை பூர்ணமாக்குகிறது என்றால் அது என்ன? அது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ரட்சிப்பு தான். நம்முடைய ஜீவியத்திலே தேவன் கொடுத்த ரட்சிப்பு தான் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு ரட்சிப்பை பூர்ணமாக்குகிறது. அது எப்படி? அதை எப்படி நாம் நிரூபிக்க முடியும்? தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வந்து நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்த பிறகு அவர் என்ன செய்தார் என்றால் 3 நாட்கள் அவர் எங்கே காணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அவருடைய மரணத்திற்கு பிறகு அவர் பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கி சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியின் தாழ்விடங்களிலே அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் பிரமாணத்தின் மூலமாக அவர் பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கி சென்றிருக்கிறார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு எதற்காக பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கி போனார் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். வேதம் அதற்கு பதில் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பலி செலுத்தி வந்து ஜீவித்து மரித்த ஆத்துமாக்கள் எல்லாரும் எங்கே காணப்பட்டார்கள் என்றால் பூமியின் தாழ்விடங்களிலே காணப்பட்டார்கள். பூமியின் தாழ்விடங்களிலே இருந்த ஒரு இடம் அவர்களுக்கு இளைப்பாறுதலின் ஸ்தலமாக காணப்பட்டது. அந்த இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே தான் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் தெய்வ பிள்ளையே மனசாட்சியின் காலத்து பரிசுத்தவான்களும் நியாயப்பிரமாணத்து காலத்து பரிசுத்தவான்களும் இந்த பூமியின் தாழ்விடங்களிலே இருக்கக்கூடிய இளைப்பாறுகிற ஸ்தலத்திலே தான் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் நாம் வேதத்திலே படிக்கிறோம், ஒரு ஐஸ்வர்யவானும் இருந்தான், அவனுடைய மேஜையின் துணிக்கைகளை சாப்பிட்டு வந்த லாசர் என்கிறவனும் இருந்தான் என்று நாம் படிக்கிறோம். அந்த இடத்திலே நாம் படிக்கிறோம், ஐஸ்வர்யவான் மரித்த போது ஒரு வேதனையுள்ள இடத்திற்கு சென்றான் என்று படிக்கிறோம். அப்படியானால்
ஐஸ்வர்யவான் சென்ற இடம் என்ன, அவன் மரணத்துக்கு பிறகு அவனுடைய ஆத்துமா சென்ற இடம் என்ன என்பதை நாம் தியானிக்கும் போது அதுவும் பூமியின் தாழ்விடங்களிலே தான் காணப்பட்டது. ஆனால் அந்த இடமோ பூமியின் தாழ்விடங்களிலே இருக்கக்கூடிய அது ஒரு பாதாள பரதீசாக வேதனைப்படக்கூடிய இடமாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்த வேளையிலே அவர்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் எங்கே கொண்டு செல்லப்பட்டது என்றால் பூமியின் தாழ்விடங்களிலே இருந்த வேதனைப்படுகிற பாதாள பரதீசுக்குள் அல்ல. பரிபூர்ண ரட்சிப்பை அடையாத அவர்கள் பலி செலுத்தி வந்து தேவனுடைய இரக்கத்தினாலே பாவங்கள் மூடப்பட்டது என்கிற அனுபவத்தோடு ஜீவித்து வந்த அவர்களுடைய ஆத்துமாக்கள் பூமியின் தாழ்விடங்களிலே இருந்த ஒரு இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே காணப்பட்டது. அப்படியானால் பூமியின் தாழ்விடங்களிலே 2 இடங்கள் உண்டு. வேதனைப்படுகிற பாதாள பரதீசு ஒன்று உண்டு, இன்னொன்று இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலம் காணப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் மரித்த பிறகு அவருடைய இரத்தத்தின் பிரமாணத்தின் மூலமாக அவர் பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கி சென்றாராம். எதற்காக இறங்கி சென்றார்? அங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் சிறைப்பட்டு இருந்த இளைப்பாறுதலின் ஸ்தலத்திற்குள்ளே போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்கிற சுவிசேஷத்தை அவர்களையும் ஏற்றுக்கொள்ள செய்து என்ன செய்தாராம்? 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்த வேளையிலே அந்த ஆத்துமாக்களை எல்லாம் பூமியின் தாழ்விடங்களில் இருந்து எடுத்துக்கொண்டு உன்னதத்திற்கு ஏறி சென்றாராம். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு முன்பு வரைக்கும் இளைப்பாறுதலின் ஸ்தலமாக பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் இளைப்பாரி கொண்டிருந்த ஸ்தலமாக இருந்த பூமியின் தாழ்விடங்களிலே இருந்த இளைப்பாறுதலின் ஸ்தலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அது பூமியின் தாழ்விடங்களில் அல்ல, அது உன்னதத்திற்கு வானாதி வானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நாம் எப்படி நிரூபிப்பது? தெய்வ பிள்ளை, எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? அல்லேலூயா. இதெல்லாம் மிகவும் ஆழமான ஒரு சத்தியமாய் இருக்கிறது. அவர் உன்னதத்திற்கு ஏறினாராம். ஆனால் எதற்காக ஏறினார்? சிறைப்பட்டிருந்த ஆத்துமாக்களை சிறையாக்கி என்ன செய்தாராம்? மனுஷர்களுக்கு வரங்களை அளித்து என்ன செய்தாராம்? உன்னதத்திற்கு ஏறி சென்றாராம். உன்னதத்திற்கு ஏறினார் என்றால் ஏறுவதற்கு முன்பாக அவர் என்ன செய்திருக்கிறார்? பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா என்று எழுதுகிறார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவர் பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கி சிறைப்பட்டிருந்த ஆத்துமாக்களை, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களுக்கு வரங்களை கொடுத்து அந்த இரட்சிப்பின் சுவிசேஷத்தை பூர்ணப்படுத்தும்படியாக, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை விசுவாசிக்கும்படியாக அவர்களுடைய ஜீவியத்திலே தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றால் வரங்களை கொடுத்து அவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்து, அவர்களும் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக செய்து, அவர்களுடைய ஆத்துமாக்களை அந்த பூமியின் தாழ்விடங்களில் இருந்த இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலிருந்து எடுத்துக்கொண்டு தமக்கென்று சிறையாக்கி கொண்டு உன்னதத்திற்கு ஏறினார். அல்லேலூயா. அப்படியானால் பூமியின் தாழ்விடங்களிலே இருந்த இளைப்பாறுதலின் ஸ்தலம் இன்றைக்கு அது பரதீசாக வானங்களிலே காணப்படுகிறது. அல்லேலூயா. உன்னதத்திலே அது காணப்படுகிறது. ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி
உன்னதங்களிலே ஏறும்படியாக, அவர்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இரத்தத்தின் பிரமாணமுமாக பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கி போயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவேதான் அது வரைக்கும் அவர் பூமியிலே செய்து வந்த காரியங்கள் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை பூர்ணப்படுத்தவில்லை, ரட்சிப்பிலே பூர்ணப்படுத்தவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற இரத்தம் தான் அவர்களை ரட்சிப்பிலே பூர்ணப்படுத்தினது. அந்த பூர்ணம், ரட்சிப்பிலே பூர்ணம் எதனால் உண்டானது? நம்மால் உண்டானது. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் காலத்திலே ஜீவித்து வருகிற நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினதன் மூலமாக பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் ரட்சிப்பிலே பூர்ணப்பட்டார்கள். ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ரட்சிப்பின் பூரணம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து வருகிற நமக்கோ முதல் படியாகவே காணப்படுகிறது. ஆகவேதான் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணமடையவில்லை. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினபடியினால்தான் அவர்கள் ரட்சிப்பிலே பூர்ணப்பட்டார்கள். ஆனால் அதே ரட்சிப்பு புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவித்து வருகிற நமக்கு முதல் படியாகவே காணப்படுகிறது. இந்த பரலோக பரதீசை குறித்து தியானிக்கும் போது இந்த பரலோக பரதீசிலே அநேக ஸ்தலங்கள் உண்டு என்று நம்மால் தியானிக்க முடியும். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் இளைப்பாறுதல் உள்ள ஸ்தலத்திலே பூமியின் தாழ்விடங்களிலே காணப்பட்டார்கள். அந்த இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே காணப்பட்ட ஆத்துமாக்களை தேவன் சிறையாக்கி உன்னதத்திற்கு கொண்டு சென்றார் என்றால் உன்னதத்திலே ஒரு இடத்திலே அவர்களை வைத்திருக்கிறார். அது பரலோக பரதீசின் ஒரு பகுதியாகவே காணப்படுகிறது. ஆனால் பரலோக பரதீசிலே அநேக இடங்கள் உண்டு என்பதை நாம் தியானிக்க முடியும். அதை எப்படி நிரூபிப்பது? தெய்வ பிள்ளையே, பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் போது சொல்லுகிறார், 14 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனிதனை நான் அறிவேன் என்று எழுதுவதை பார்க்கிறோம். எழுதிவிட்டு சொல்லுகிறார், அவர் சரீரத்தில் இருந்தானோ என்று எழுதுகிறார். 14 வருஷத்துக்கு முன்பாக ஒரு மனிதனை அறிவேன், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாக இருந்தானோ அறியேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? முதல் வானம் உண்டு, 2ஆம் வானம் உண்டு, 3ஆம் வானம் உண்டு என்பதை அறிந்து கொள்கிறோம். பரிசுத்த பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றால் அந்த 3ஆம் வானம்தான் பரதீசின் மேன்மையான இடமாக காணப்படுகிறது. அந்த மேன்மையான இடத்திற்குள் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்காக தேவன் அவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து வருகிற நம்முடைய ஜீவியம் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பூர்ண ஜீவியம் உள்ளதாய் இருக்குமே. ஆனால் நாம் மரிக்கும் போது நம்முடைய ஆத்துமா எங்கே கொண்டு செல்லப்படும் என்றால் உன்னதத்திலே இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற பரதீசின் இடத்திலே அல்ல, அதற்கும் மேலான 3ஆம் வானத்திற்கு தேவன் கொண்டு போய் இளைப்பாற செய்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் நாள் வரைக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நாம் எப்படி வசன ஆதாரம் மூலமாக காண்பது? வாசியுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். எவ்வளவு உன்னதமான அனுபவம் பரிசுத்த பவுலுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை பாருங்கள்.
பரிசுத்த பவுல் தன்னை குறித்தே பேசுகிறார். ஒரு மனுஷனை அறிவேன் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு மனுஷன் யார்? பரிசுத்த பவுல் தான் தன்னை குறித்தே சொல்லுகிறார். ஒரு மனுஷனை அறிவேன், தன்னை குறித்தே சொல்லுகிறார், ஒரு மனுஷனை அறிவேன் என்று. அடுத்தபடியாக சொல்லுகிறான், அந்த மனுஷன், அந்த பரிசுத்த பவுல் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்ப பரிசுத்த பவுல் சொல்றாரு, ஒரு மனுஷனை அறிவேன், அந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அந்த இடம் என்ன என்பதையும் விளக்குகிறார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாத வாக்கு கெட்டாததாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்கிறார். உறுதியாக சொல்லுகிறார், நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அது பரதீசாக காணப்பட்டது. மனுஷர் பேசக்கூடாத வாக்கு கெட்டாததான வார்த்தைகளை நான் கேட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். நான் அந்த நேரத்திலே 3ஆம் வானம் வரைக்கும் சென்ற வேளையிலே நான் மாம்சத்தில் இருந்தேனோ ஆவியில் இருந்தேனோ அதை அறியேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு ஆவிக்குரிய ஒரு சரீரத்தோடு தான் அவர் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதை உணரக்கூடிய ஒரு மாம்சீக தன்மையோடு தான் இந்த பூலோகத்திலே அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் இந்த சத்திய வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் 3ஆம் வானமாகிய பரதீசுக்குள் எடுக்கப்பட்டதை மாத்திரம் அறிவேன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ஆகவே பரதீசில் 3 வானங்கள் உண்டு என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இவர் சொல்லுவதிலிருந்து 3ஆம் வானம் பரதீசில் மேன்மையான இடம் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அறிந்து கொள்கிறோம். ஒரு மனுஷன் என்று தன்னை குறித்தே சொல்லுவதை பார்க்கிறோம். தன்னுடைய ஆவியிலே பரதீசு வரை எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவம் உடையவராய் இருந்திருக்கிறார் என்பதை விளக்கி சொல்வதை பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து வருகிற நாம் மெய்யான பரிசுத்தத்திலேயும் மெய்யான நீதியிலேயும் தேவனுடைய சாயலிலே இயேசுவை போல சம்பூர்ணராக மாறும்படியாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டே செல்லும் போது தேவன் அவர்களை பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கக்கூடிய பாக்கியசாலிகளாக, அவர்களுடைய மரண நாளிலே அவர்களுடைய ஆத்துமா 3ஆம் வானமாகிய பரதீசில் இளைப்பாறும் என்பதை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய ஆத்துமா எங்கே காணப்பட்டிருக்கும்? அது 1ஆம் வானத்திலே காணப்பட்டிருந்திருக்கும். தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய மரணத்திற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் தாழ்விடங்களிலே சென்று அவர்களுக்கு வரங்களை அளித்து அவர்களை உன்னதத்திற்கு கொண்டு சென்றார் என்றால் அது பரதீசின் 3ஆம் வானத்திலே அல்ல, அது பரதீசின் 1 வானமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? நாம் நித்திய வாசஸ்தலத்தை குறித்து படிக்கும்போது, நித்திய வாசஸ்தலம் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், எக்கால சத்தம் தொனிக்கப்படும். இந்த ஆத்துமாக்கள் எந்தெந்த ஸ்தானத்தை அடைந்தார்களோ, பரதீசின் 3ஆம் வானத்திலே இருப்பவர்கள் இரகசிய வருகையிலே, மேன்மையான கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாட்டியாம் சபையாக காணப்படுவார்கள். அதன் பிறகு என்ன உண்டாயிருக்கும் என்றால், தெய்வ பிள்ளையே, இந்த பூமியிலே 7 வருட அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி காணப்படும். அந்த அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி முடிவடையும் போது எடுத்துக்கொள்ளப்பட்ட பரதீசின் 3ஆம் வானத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு தேவன் ஒலிவமலையிலே இறங்கி வருவார். அன்றைக்கு நடக்கிற யுத்தம் தான் அர்மகதோன் யுத்தம் என்று வேதத்திலே படிக்கிறோம். அந்நாட்களிலே என்ன நடக்கும் என்றால், சாத்தான் கட்டப்பட்டு
நாம் வாழுகிற இந்த பூமியிலே தானே 1000 வருட அரசாட்சி நடக்கும். அந்த 1000 வருட அரசாட்சியிலே ஆட்டுக்குட்டியானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த 3ஆம் வானமாகிய பரதீசிலே காணப்பட்ட பரிசுத்தவான்களும் இந்த பூமியை அரசாளுவார்கள் என்று வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த சத்தியத்தை தேவன் உங்களுக்கு எதற்காக வெளிப்படுத்துகிறார் என்றால், நீங்கள் ஏதோ ஒரு விதத்திலே இந்த பூலோக வாழ்க்கையை வாழ்ந்து செல்லும்படியாக தேவன் உங்களை இரட்சிக்கவில்லை. நீங்கள் இரட்சிப்பிலே பூர்ணப்பட்டவர்களாக, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனோடு செய்த உடன்படிக்கை பாதுகாத்து கொண்டவர்களாக நீங்கள் பரிசுத்த கூட்டத்திலே காணப்படுவீர்கள் என்றால், உங்களை கொண்டு, பரிசுத்தவான்களை கொண்டு தேவன் இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சி செய்வார். அல்லேலூயா. அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிறகுதான் தெய்வ பிள்ளையே வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்புக்காக ஸ்தாபிக்கப்படும். அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே ஆட்டுக்குட்டியானவரும் இந்த 3ஆம் வானத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களும் அந்த வெள்ளை சிங்காசனத்திலே இருந்து என்ன செய்வார்கள்? நியாயம் தீர்ப்பார்கள். அப்படியானால் அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் ஒன்றும் இருக்காது, நித்திய வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்படும் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்படியானால் சிலர் தவறாக எண்ணுகிறார்கள். என்னவென்றால், இந்த உலகம் அழிந்துவிடும், வெந்துவிடும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் அது உடனடியாக நடக்கக்கூடிய சம்பவம் அல்ல. அவைகளெல்லாம் 1000 வருட அரசாட்சிக்கு பிறகுதான், இந்த நாம் காண்கிற இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சிக்கு பிறகுதான் இந்த பூமி மாறி நித்திய வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்படும். அப்படியானால் இந்த 1000 வருட அரசாட்சியிலே முதல் வானத்திலே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களாகிய பழையற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்க மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். 3ஆம் வானத்திலே பரதீசிலே காணப்படுகிறவர்கள், பரதீசின் 3ஆம் வானத்திலே காணப்படுகிற பரிசுத்தவான்கள் தான் 1000 வருட அரசாட்சியிலே இயேசுவோடு இருந்து ஆளுகை செய்வார்கள். அந்த பாக்கியம் புதியற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே அல்லாமல் பழையற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படவில்லை. காரணம், அவர்களுக்கு இரட்சிப்பு தான் பரிபூர்ணப்பட்டதே அல்லாமல், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய முதல் படியாகிய இரட்சிப்பு தான் பழையற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு பூர்ணமே அல்லாமல், நம்முடைய அனுபவங்களாகிய, ஆவிக்குரிய அனுபவங்களாகிய கிறிஸ்துவை போல பரிசுத்தர்களாக வாழக்கூடிய அனுபவம் பழையற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு இல்லாதிருந்தது. ஆகவே அவர்கள் 1000 வருட அரசாட்சியின் காலத்திலெல்லாம் அவர்கள் தங்களுடைய முதலாம் வானமாகிய பரதீசிலே தான் காணப்படுவார்கள். அப்படியானால் நித்திய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது வெள்ளை சிங்காசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்களும் மணவாட்டியாகிய சபையும் நியாயம் தீர்க்கும் போதுதான் பழையற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் வலது பக்கத்திலே நிற்பார்கள். அவர்களோடு புதியற்பாட்டு காலத்திலே ஜீவித்து வந்த முதல் படியின் அனுபவமாகிய இரட்சிப்பு மட்டும் உள்ளவர்களும் அந்நாளிலே அந்த வெள்ளை சிங்காசனத்தின் வலது பாசத்திலே செம்மறி ஆடுகளாக நிற்பார்கள். பாவிகளும் துன்மார்க்கரும் சிங்காசனத்தின் இடது பக்கத்திலே நிற்பார்கள். அன்றைக்குதான் ஒரு சத்தம் கேட்கப்படும். வலது பார்சத்தில் நிற்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உலக தோற்றத்திற்கு முன்னாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற என் பிதாவின் ராஜ்யத்திற்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த வாசஸ்தலத்திலே தான் இந்த புதிய முதல் வானத்திலே இருந்த பழையற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களையும் முதல் படி என்கிற இரட்சிப்பின் அனுபவத்தோடு வாழ்ந்து வந்த புதியற்பாட்டு கால விசுவாசிகளையும் தேவன் என்ன செய்கிறார்? தெய்வ பிள்ளையை அந்த வாசஸ்தலத்திற்குள் கொண்டு போகிறார். எந்த வாசஸ்தலம்? உலக தோற்றத்திற்கு முன்பாக ஆயத்தமாக்கப்பட்ட பிதாவின் ராஜ்யத்திற்குள் கொண்டு போகிறார். ஆனால் தெய்வ ஜனமே,
இந்த பரதீசு என்கிற இடத்திலே காணப்பட்ட 3ஆம் வானம் இருக்கிறது. அங்கேதான் மணவாட்டியாம் சபைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட இடம். அவர்கள் நித்திய ராஜ்யத்திலே எங்கே வாசம் பண்ணுவார்கள் என்றால், உலக தோற்றத்துக்கு முன்னே ஆயத்தமாக்கப்பட்ட பிதாவின் ராஜ்யத்திலே அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே ஆயத்தமாக்கப்பட்ட அந்த வாசஸ்தலத்திற்குள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை அனுப்பி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். அதுதான் மேன்மையான இடமாகிய புதிய எருசலேமும் சீயோனும். அந்த நித்திய ராஜ்யத்தில் இன்றைக்கு ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. நித்தியத்திலே அந்த உன்னதமான மேன்மையான பரிசுத்தவான்களுக்காக ஆயத்தப்படுகிற புதிய எருசலேமும் சீயோனும் கட்டப்பட்டு வருகிறது. அந்த நித்திய ராஜ்யத்திற்காக இன்றைக்கும் சீயோனாக, புதிய எருசலேமாக, பரிசுத்தவான்களாக ஜனங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறார். ஊழியக்காரர்கள், உண்மையான பரிசுத்தவான்கள் சீயோனின் அழைப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். உண்மையான பரிசுத்தவான்களாக ஜீவிக்கிற விசுவாசிகள் புதிய ஏற்பாட்டு சபையிலே எருசலேமாக திகழ்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியத்தை நாம் எப்படி நிரூபிப்பது? வாசியுங்கள். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது பரிசுத்த யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒரு சிங்காசனம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சூழ 24 சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் காணப்பட்டது. அந்த தரிசனத்தின் அர்த்தம் தான் என்ன தெய்வ பிள்ளையே? நித்தியத்திலே பரிசுத்தவான்களுடைய இடங்களை குறித்து தரிசனத்தை பரிசுத்த யோவான் காண்கிறார். தெய்வ பிள்ளை, அந்த தரிசனத்திலே அவர் என்ன காண்கிறார் என்றால், நித்தியத்திலே பரிசுத்தவான்களுடைய இடங்களை குறித்து தான் அந்த தரிசனம் விளக்குகிறதா இருக்கிறது. ஒரு சிங்காசனத்தை காண்கிறார். அந்த ஒரு சிங்காசனத்தை சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் உண்டாயிருக்கிறது. அதற்கு முன்பாக 4 ஜீவன்கள் உண்டாயிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் தான் என்ன தெய்வ பிள்ளையே? ஒரு சிங்காசனம் என்பது தேவன் வீற்றிருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக வீற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு சிங்காசனம். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக 24 சிங்காசனங்களும் 4 ஜீவன்களும் காணப்படுகிறது. அப்படியானால் அந்த ஒரு சிங்காசனத்திற்கு முன்பாக என்று சொல்லும்போது அந்த 24 சிங்காசனங்களும் 4 ஜீவன்களும் காணப்படுகிற இடங்கள் அந்த ஒரு சிங்காசனத்தை காட்டிலும் குறைவானவைகளாகவே காணப்படுகிறது. இதை குறித்து நாம் அதிகமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டுமானால் தெய்வ பிள்ளையை வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது தெய்வ பிள்ளை அந்த ஒரு சிங்காசனம் இருக்கக்கூடிய இடம் சீயோனும் எருசலேமுமாக காணப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த 24 ஜீவன்களும் என்று சொல்லுகிற அவைகளுக்காக ஸ்தாபிக்கப்பட்ட இடம் எது என்பதை நாம் தியானிக்கும் போது அவைகள் மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்களுக்காகவும் நியாயப்பிரமாணத்து கால பரிசுத்தவான்களுக்காகவும் ஏற்பட்ட இடங்களாகவே காணப்படுகிறது. அப்படியானால் இந்த பரதீசிலே 3ஆம் வானத்திலே இருந்த பரிசுத்தவான்கள் தேவனோடும் ஆட்டுக்குட்டியானவரோடும் சீயோனுக்கேற்ற அழைப்பை பெற்றவர்களாக, புதிய எருசலேமுக்குரிய அழைப்பை பெற்றவர்களாக சிங்காசனத்திலே காணப்படுவார்கள். அதுதான் மணவாட்டியாம் சபை. ஆனால் இந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று பார்க்கும்போது அந்த ஒரு சிங்காசனத்தை காட்டிலும் குறைந்தவைகளாகவே காணப்படுகிறது. கீழான இடங்களாகவே தான் காணப்படுகிறது.
அந்த 24 ஜீவன்களையும் குறித்து படிக்கும்போது நான் முன்பே சொன்ன அதிகாரங்களை எல்லாம் நீங்கள் ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்பீர்களானால் அவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்த மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்களுக்காகவும் நியாயப்பிரமாணத்து கால பரிசுத்தவான்களுக்காகவும் நியமிக்கப்பட்டவைகளாகவே காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் தேவன் நமக்காக இரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை பூர்ணப்படுத்தி ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளாக கொண்டு சென்று அபிஷேகத்தை கொடுத்து நம்மை வேறு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை கொடுத்து சுத்தவான்களாக நம்மை மாற்றி பரிசுத்த சபையாக, கரை திரையற்ற சபையாக, மணவாட்டியாம் சபையாக மாற்றுகிறது எதற்காக என்றால் நித்தியத்திலே சிங்காசனத்திலே தேவனோடு இருந்து ஆளுகை செய்யும்படியாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, மோசேயின் காலம் வரைக்கும் மனசாட்சியின் காலம் என்று சொல்லப்படுகிறது. மோசேயின் காலத்திலிருந்து யோவான் ஸ்நானகனுடைய காலம் வரைக்கும் நியாயப்பிரமாண காலம் என்று சொல்லப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசேயின் காலம் வரைக்கும் மனசாட்சி காலம், மோசேயின் காலத்திலிருந்து யோவான் ஸ்நானகனுடைய காலம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம். இந்த மனசாட்சியின் காலத்திலேயும் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலேயும் ஜீவித்து வந்த அவர்களிலே மேன்மையான ஜீவியம் செய்தவர்களை தேவன் என்ன செய்கிறார் என்றால் புதிய வானத்திற்கு தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதுதான் புதிய எருசலேமும் சீயோனுக்கும் அடுத்த இடமாக காணப்படுகிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, உங்களுடைய இடம் புதிய வானத்திலே அல்ல, உங்களுடைய இடம் சீயோனும் எருசலேமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், எருசலேம் என் ஆலயம் ஆசித்த வீடதே, நானதை கண்டு பாக்கியம் அடைய வேண்டுமே, அடைய வேண்டுமே, அடைய வேண்டுமே. அல்லேலூயா. அந்நாட்களிலே பரிசுத்தவான்கள் எழுதின பாடல், நாங்கள் புதிய வானத்திலே அல்ல, நாங்கள் சாதாரண ரட்சிப்பின் அனுபவத்தோடு புதிய பூமியிலே அல்ல, நாங்கள் புதிய எருசலேமிலும் சீயோனிலும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் உங்களுடைய லெக்கு என்னவா இருக்க வேண்டும் என்றால், புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற உங்களுக்கு லெக்கு என்னவா இருக்க வேண்டும் என்றால், அந்த மேன்மையான இடமாகிய சீயோனும் எருசலேமுமாய் இருக்க வேண்டும். விசுவாசிகளுக்கு அது ஒரு எருசலேமின் அனுபவம், உண்மையான ஊழியர்களுக்கு அது ஒரு சீயோனின் அனுபவம். பிரைஸ் தி லார்ட். அது உங்களுடைய லெக்காய் இருக்க வேண்டும். அந்த லெக்கை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற சபைதான் பூரண உபதேசத்தை போதிக்கக்கூடிய சபை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேகர் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள், பூமிக்குரிய செழிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள். நல்லதுதான். ஆனால் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எதை குறித்து மறைக்கப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான ஸ்தலமாகிய சீயோனையும் குறித்தும் புதிய எருசலேமையும் குறித்த வெளிப்படுத்தல் இல்லாதவர்களாக அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் வாழ்க்கை என்றால், தெய்வ பிள்ளையே, மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழ ஆரம்பித்து விடுவான், எப்படி வேண்டுமானாலும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பான், எப்படி வேண்டுமானாலும் ஆஸ்திகளை சேர்ப்பான். பொய்யும் புரட்டுகளும் இருக்கும், திருட்டுத்தனம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த புதிய எருசலேமுக்குள்ளாக திருடன் போக முடியாது. அல்லேலூயா. இந்த சீயோனுக்குள்ளாக வஞ்சகன் பிரவேசிக்க இயலாது. அல்லேலூயா.
அவர்களுக்கு இந்த சத்தியம் எல்லாம் மறைக்கப்பட்டே இருக்கிறது. நாம் வாசித்த வேத பகுதிக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறான், பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து வந்த பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் பரதீசிலே காணப்படுகிறது. அவர்கள் விசுவாச வீரர்களாய் இருந்தார்களாம். நீங்கள் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே அவர்கள் செய்த அரிய கிரியைகளை குறித்து விளக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம். எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறான், பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து வந்த, மோசையின் காலம் வரைக்கும் வாழ்ந்து வந்த பரிசுத்தவான்கள், மோசையின் காலத்திலிருந்து யோவான் ஸ்நானகன் காலம் வரைக்கும் வாழ்ந்து வந்த பரிசுத்தவான்கள், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே தேவனுக்கென்று அரிய பெரிய காரியங்களை செய்தார்களாம். இவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசமும் கிரியையும் இருக்குமேயானால் இவர்களை காட்டிலும் விசேஷித்த காரியத்தை தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணுகிறார் என்றால், அந்த மேன்மையான இடத்தை சுதந்தரிக்க வேண்டிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை போல அல்ல, அதை காட்டிலும் மேன்மையான ஒரு ஜீவியத்தை எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே தேவனுக்கென்று அரிய பெரிய காரியங்களை செய்தார்களாம். ஆனால் அவர்களுக்கு நம்முடைய ரட்சிப்பு தான் பூர்ணம். அவர்களுக்கு கிடைக்காத ஒரு மேன்மையான ஸ்லாக்கியத்தையும் இடத்தையும் தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் தருவது எதற்காக என்றால், பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய சுபாவத்தை காட்டிலும் நம்முடைய சுபாவம் பூர்ணப்பட்டதாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவிலே சம்பூர்ணப்பட்டதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் செய்த பெரிதான கிரியைகளை காட்டிலும் மேன்மையான கிரியைகளை புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களாகிய நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுவோமே ஆனால் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத மேன்மையான ஸ்தலத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நாம் அவர்களை காட்டிலும் ஜீவித்த ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்களாக மேலான இடத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதற்காக தேவன் நம்மை இந்நாட்களிலே தகுதிப்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எல்லாம் பந்தய சாலையிலே ஓடி முடித்து விட்டார்கள். அவர்கள் எல்லாரும் பந்தய சாலையிலே ஓடி முடித்தவர்களாக அவர்கள் எல்லாரும் எங்கே காணப்படுகிறார்கள்? பரதீசிலே காணப்படுகிறார்கள். கேலரியில உட்கார்ந்து பார்ப்பது போல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவிக்கிற நாம் அவர்களை காட்டிலும் பெரிதான காரியங்களை செய்கிறோமா? புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவிக்கிற நாம் அவர்களை காட்டிலும் விசேஷித்த சுபாவம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற நாம் அவர்களை காட்டிலும் விசேஷித்த கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாக ஜீவிக்கிறோமா என்று பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களும் பரதீசின் இடத்திலிருந்து கேலரியிலிருந்து பார்ப்பது போல நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜீவியம் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஜீவியத்திலே குறைவுள்ளதாய் இருக்குமே ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் நம்மை குறித்து குற்றம் சாட்டுகிறவர்களாய் இருப்பார்கள். ஆகவே அந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் ஓட்டத்தை ஓடி முடித்தவர்கள். அவர்கள் நம்முடைய ஜீவியம் எவ்வளவு குறைவுள்ளதாய் இருக்கிறது என்று தேவனிடத்தில் குற்றம் சாட்டாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மேலான ஒரு உன்னதமான ஜீவியம் செய்யும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் அப்படி நல்ல ஒரு ஜெய ஜீவியம்
செய்ய வேண்டும் என்றுதான் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் எதிர்பார்க்கிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நாம் எப்பேற்பட்ட சுபாவம் உடையவர்களாக காணப்பட வேண்டும், எப்படி ஓட வேண்டும் என்கிற பயிற்சி நமக்கு இந்நாட்களிலே அவசியமாய் இருக்கிறது. ஆகவேதான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தியானித்தோம், இந்த ஓட்டப்பந்தய சாலையிலே நாம் எப்படி ஓட வேண்டும், ஆவியின் சத்தத்தைக்கு கீழ்ப்படிந்து ஓட வேண்டும். தெய்வ பிள்ளையே, தேவன் நடத்துகிற அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய ஜீவியத்தை பரிபூர்ணப்படுத்தும்படியாக தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை பார்க்கிலும் ஒரு சாதாரண ஜீவியம் செய்துவிட்டு அந்த மேன்மையான இடமாகிய, அவர்களுக்கு கிடைக்காத மேன்மையான இடமாகிய புதிய எருசலேமும் சீயோனும் வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால் அந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் தானே உங்களை குறித்து குற்றம் சாட்டுகிறவர்களாயிருப்பார்கள். ஆகவே அவர்கள் உங்களை குறித்து குற்றம் சாட்டாதபடிக்கு உங்கள் ஜீவியம் தேவனுக்கு முன்பாக பரிபூர்ணமாக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் நடத்தி வருகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நீங்கள் வேதத்தை தியானிக்கும் போது தியானிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அந்த இடம் இன்றைக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டே வருகிறது. ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் ஊழியத்திற்கென்று ஒரு சீயோனின் அழைப்பை பெற்றுக்கொள்வாரே ஆனால் அந்த சீயோன் கட்டப்படுகிறது, உங்கள் மூலமாக கட்டப்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவார். அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்ன அந்த இடமாகிய புதிய எருசலேமும் சீயோனும் கட்டி முடிக்கப்படவில்லை. அல்லேலூயா. அது கட்டி முடிக்கப்படும் போது அது ஒரு அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்ன ஸ்தலம் புதிய எருசலேமும் சீயோனுமாய் இருக்குமே ஆனால் மற்ற ஸ்தலங்கள் தான் என்ன? அதுதான் புதிய பூமியும் புதிய வானமுமாய் இருக்கிறது. அதை குறித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் என்று சொன்னார். அப்படியானால் இந்த பிதாவின் வாசஸ்தலத்தை குறித்து படிக்கும்போது அது 3 பகுதிகளாய் இருக்கிறது. புதிய பூமி, புதிய வானம், சீயோனும் புதிய எருசலேமுமாய் இருக்கிறது. பரதீசிலே காணப்படுகிற 3ஆம் வானத்திலே காணப்படுகிற புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய ஆத்துமா சீயோனையும் புதிய எருசலேமையும் அடைகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே முதல் படியாகிய சாதாரண ஒரு இரட்சிப்பின் அனுபவத்தோடு ஜீவிக்கிறவர்கள் பிதாவின் வாசஸ்தலத்திலே நித்திய ராஜ்யத்திலே புதிய பூமியிலே போய் அடைகிறார்கள். தெய்வஜனமே, உங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்க வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் அடைந்த புதிய வானத்திற்கும் கீழான புதிய பூமியிலே அல்ல, அவர்களுக்கு மேலாக தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொன்ன, மணவாட்டியாம் சபைக்காக ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொன்ன அந்த சீயோனையும் எருசலேமையும் அடையும்படியாக வாஞ்சிப்பீர்களாக. ஆகவேதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அப்படியானால் இன்றைக்கு மேகம் போன்ற சாட்சிகள் பழைய ஏற்பாட்டுக்கான பரிசுத்தவான்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மேகம் போன்ற சாட்சிகள் பார்த்து கொண்டிருக்க, உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை மாத்திரம் நோக்கி கொண்டு பொறுமையோடு ஓடக்கடவோம். அல்லேலூயா. இப்பொழுது நாம் அந்த மூல வசனத்திற்கு வரலாம். எபிரேயர் 11:40 அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணமாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். அப்படியானால்
பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத விசேஷித்த நன்மை என்ன? அதுதான் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்ற சியோனும் புதிய எருசலேமுமாய் இருக்கிறது. அந்த இடத்திற்கு வாஞ்சையோடு ஜீவிக்க, பரிசுத்தத்தோடு ஜீவிக்க, விசுவாசத்தோடு ஜீவிக்க, இயேசுவை மாத்திரம் நோக்கி பொறுமையோடு ஓட்டத்தை ஓட, ஜெயமாக ஓட்டம் ஓட, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் உங்களை குறித்து குற்றம் சாட்டாத ஒரு ஓட்டம் நீங்கள் ஓடி ஜெயமாக நீதியின் கிரீடத்தை நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கரத்திலே பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. நம்முடைய கண்களை மூடி பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே அந்த ஒரு மேன்மையான இடத்தின் தரிசனத்தோடு வாழ கிருபை செய்தள்ளும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்வீர்களானால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் நீதியும் நியாயமும் உண்மையும் பரிசுத்தமாயிருக்கும், பரலோக வாழ்க்கையும் இன்பமாயிருக்கும். எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. மரித்தோர் ஒரு தலபலவரதபதலவே பரதீசிலே இருந்து உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஜென்ம சரீரம் அழிக்கப்பட்டிருந்தாலும் ஆவிக்குரிய விண் சரீரத்தோடு அவர்கள் உயிர் தழுவார்கள். ஒரு தலபலவரதபதலவே உயிரோடு இருக்கிற நாம் பின்பு ஒரு தலபலவரதபதலவே மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்போம். ஒரு தலபலவரதபதலவே ஷந்தலபலவரதபதலவே ஒரு தலபலவரதபதல ரபக்கலவரதபதிலவரதபதலவே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே, பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே, தாவி வந்தோனே, பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே, தாவி வந்தோனே, அகமதினிலே ஆவியிந்திட அருள் நிறைந்தோனே, அகமதினிலே ஆவியிந்திட அருள் நிறைந்தோனே, தரிசனம் தந்த தெய்வமே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க, பரிசனம் தந்த தெய்வமே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க, போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. பூரணராகவே பூவில் வாழ்ந்திட, பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே, பூரணராகவே பூவில் வாழ்ந்திட, பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே, புகழை விரும்பேன் மகிழ்வேன் தினமே, மகிமை செலுத்திடுவே, புகழை விரும்பேன் மகிழ்வேன் தினமே, மகிமை செலுத்திடுவே, கொனே தேனே கொதில்லாதனே கானம் பாடியே துதி தேடுவே, கொனே தேனே கொதில்லாதனே கானம் பாடியே துதி தேடுவேன். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. அல்லேலூயா.
நம்மை இந்த நாளிலே போற்றி பாடும்படியாக தேவன் நமக்கு சத்தியத்தை விளங்க செய்த தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஒரு அந்த மேன்மையான இடத்தை பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத மேன்மையான இடத்தை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வருகிறார். அந்த மூலை கல்லாகிய கிறிஸ்துவிலே நீங்களும் ஒரு கல்லாக காணப்பட தேவன் உங்களுக்கு கிருபை செய்யும்படியாக, ஜீவனுள்ள கல்லாக காணப்பட தேவன் உங்களுக்கு கிருபை செய்யும்படியாக, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்பட தேவன் உங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஒரு சர்வ வல்லவர் நம்மோடு இடைப்பட்ட தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஒரு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்றார். நம்முடைய சபைதான் புதிய எருசலேம், ஆவிக்குரிய சியோனாக காணப்படுகிறது. அந்த நித்திய ராஜ்யத்திலே பரலோக சிங்காசனத்திலே சியோனாக எருசலேமாக காணப்படுவதற்கு தேவன்தாமே இந்நாட்களிலே சபையிலே உங்களை வைத்து அப்படிப்பட்ட மேன்மையான ஜீவியத்திலேயும் சுபாவத்திலேயும் கிறிஸ்து இயேசுவில் சம்பூர்ணத்திலேயும் கட்டப்பட்டு எழுப்பப்பட கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.